ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் காடியூர் சடகோப ராமகிருஷ்ணன் அன்பான வணக்கம். மார்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் காடியூர் சடகோப ராமகிருஷ்ணன் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாங்கமும் பலன்களும். பஞ்சாங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். உடனே இந்த மேட்ரிமோனிகள், திருமணம், சுப நிகழ்ச்சி அதுக்கெல்லாம் புரட்டி பார்க்குறது. இது எப்போ வரும்னு சொன்னேன்னா சித்திரை மாதம் 14 தமிழ் தேதியிலேருந்து அதுக்கடுத்து சித்திரை மாதம் வரது தான் இந்த பஞ்சாங்கன்றது பேர். இதில் பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன குறிப்புகள் நமக்கு கிடைக்கும், பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா சூரிய உதயம், சூரிய வஸ்தம், திதி, கரணம், நட்சத்திரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா கூட என்ன தேதியில் பிறக்கிறது, என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறது, அதோட ஜாதகம் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம ஈஸியாக டேக் அவுட் பண்ணிடலாம் அதுலேருந்து, பஞ்சாங்கத்துலேருந்து. அதே மாதிரி பஞ்சாங்கம் எதுக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு திருமண பொருத்தம் பண்ணுறோம். அதே மாதிரி சுபகாரியங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வளைகாப்பு, சீமந்தம், பூணல் கல்யாணம், ஒரு இடத்துல பூமி பூஜை பண்ணுவோம், அப்புறம் மண் பூஜை பண்ணுவோம், ஒரு நிலத்தை சீரமைக்கணும் ஏதாவது நினைப்போம். என்ன புது ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த பஞ்சாங்கம் நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இதை தேர்ந்தெடுத்த ஜோசியர் மூலியமாக நம்ம பண்ணும்போது அவள் இதை நாள் கழிச்சு கொடுப்பா. பேஸ்ட் ஆன் த ஆரோஸ்கோப் ஆஃப் த யார் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ அது மூலியமாக கிடைக்கிறது தான் இந்த பஞ்சாங்கத்தினால நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஃபேக்டர். இப்படி பண்ணால் இப்படி இருக்கணும். இதெல்லாம் நம்ம எழுதலை, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகளும் முனிகளாலும் வகுக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாங்கம். ஜஸ்ட் நம்ம வி ஆர் ஃபாலோயிங் இட். இதுக்கு மேலே பஞ்சாங்கத்தில் எதுவுமே கிடையாது. ஒன்றாவது, இந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பலவிதமான கான்ட்ரவர்ஷியல் தாட் இஸ் கோயிங் ஆன். என்ன சொல்லுவான்னா ஸ்ரீனிவாசம் பஞ்சாங்கம் இருக்குது, ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது, பாம்பு பஞ்சாங்கம், இப்படி பலதரப்பட்ட பஞ்சாங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், சில பேர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வஸ்தி, திருக்கணித பஞ்சாங்கம் அது கிடையாதுன்றவா சில பேர். இது தெர் இஸ் அ வேரியஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் கோயிங் ஆன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த சப்ஜெக்ட். அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம், ட்ரெயினில் ஆசைப்பட்றோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை டிஸ்டன்ஸ் 500 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 9 மணி நேரம் ஆச்சு. இது வாக்கியப்படி. அதே திருக்கணித பிரகாடி என்ன சொல்கிறான்னா 5 மணி நேரத்தில் கவர் பண்ணிடலாம். ஸோ முன்ன இருந்த கோள் அமைப்பெல்லாம் இப்போ மாறின்னு இருக்குது. அதே டைரெக்ஷனில் போல் கொஞ்சம் வேகம் எடுத்துருக்குனால திருத்தப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த டெப்த். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி கான்ட்ரவர்சி இன் தட். ஸோ என்னுடைய இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாங்கமும் பலன்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாங்கம்னா பஞ்ச அங்கங்கள். நம்ம முதலாவது பார்க்க போகிறது நாள் கிழமையை படித்து நம்ம உச்சரித்தோன்னு வச்சுக்கோங்க. நாள் உச்சரித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆயுள் நீடிக்கப்படும். திதியை உச்சரிக்கிறோம்னா நமக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களை உச்சரித்தோன்னா நம்ம பண்ணின பாவங்கள்லாம் போயிடும். நாலாவது பார்க்க போகிறது யோகங்களை உச்சரிக்கும் போது நம்மள் பிடித்துள்ள இந்த என்ன சொல்லணும் நோய் நொடிகள் விலகும். ஐந்தாவது கர்ணத்தை உச்சரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். ஆனால் பஞ்சாங்கத்தை என்ன சொன்னால் ஒவ்வொருவரும் பாத்தில் வச்சுக்கணும். பஞ்சாங்கத்தை டெய்லி கொஞ்சம் ஒரு 10 ஒரு ஃபியூ மினிட்ஸாக அதை வாசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான நற்பலன்கள் ரொம்ப அதிகம். அதனால் பஞ்சாங்கத்தை என்ன சொல்வேன்னா பூர்வ ஜென்ம கர்மத்தையே போக்கிட்டு கர்ம வினைகள் நம்ம பண்ணிட்டு வந்தோம்ல அதுவே எராடிகேட் ஆகிடும், எலிமினேட் ஆகிடும் சொல்கிறா. ஸோ அந்த பழைய நம்ம கர்மாவெல்லாம் பேட் கர்மாவெல்லாம் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா டெலீட் ஆகிடும் இந்த ப்ரெசென்ட் இதில்லையே அப்படி சொல்கிறேன். அதனால் பஞ்சாங்கத்தை அவாவாக கண்டிப்பாக ஒரு பஞ்சாங்கத்தை உங்களுக்கு இஷ்டப்பட்ட பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுட்டு டெய்லி அன்னன்னைக்கு உண்டான நாள், திதி, கர்ணம், நட்சத்திரம் ஒரு வாட்டி படிச்சிடலாம். கண்டிப்பாக அதற்கான நற்பலன்கள் அதிகம். ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதே நாராயணாய சரணம் சரணம் பிரபத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.